ஹாய் மார்னிங் லேடிஸ். ஓகே, நீங்கள் ரன்னிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ரன்னிங் வந்து நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே போயிருக்கேன். ஸ்கூல் டேஸ்னால் வந்து ஒரு 3rd to 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வரைக்கும் அது ரொம்ப ஒரு பேஷனபுளாக இருக்குது. சரி, ரன்னிங் தவிர வேறு என்ன கேம் விளாடுறீங்க? பேட்மிண்டன், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், ஓகே, எல்லாமே ப்ளே பண்ணுறேன். எல்லாம் ப்ளே பண்ணுறேன். இப்போ என்ன எப்போ மீட் பண்ணீங்க? உங்களை மீட் பண்ணது வந்து 2023 டெலிஃபாக்ஸ் மேரத்தான். அந்த மேரத்தானில் உங்களை பார்த்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி உங்களை பார்த்தேன். ஓகே, இப்போ என்ன என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்கள்கிட்ட ஃபுல்லாக லேர்ன் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக எனக்கு பிடிச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே, அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு வெட்டரன்ஸ் மீட் இருக்குது, மாஸ்டர்ஸ் மீட் இருக்குது. அதாவது நம்ம ஸ்கூல் டேஸில் மட்டும்தான் அத்லெட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணி அங்கே மட்டும்தான் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும், அங்கே மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் மெடல் வாங்க முடியுன்றதெல்லாம் தாண்டி வயசு அந்த ஏஜ் இல்லை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்க. ஏன்னா நீங்கள் 55ல் வந்து 10 கிலோமீட்டர் நீங்கள் அப்போ 40ல் முடிச்சிங்க. நான் வந்து 50 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர் முடித்தேன். ஸோ 55ல் நீங்கள் 40 மினிட்ஸில் நீங்கள் 10 கிலோமீட்டர் முடிக்கிறீங்க. நான் அந்த 26ல் வந்து 50 முடிக்கிறேன் அப்படிங்கும்போது ஸோ அந்த கம்பேரிசனை நான் பார்த்துக்கிட்டேன். சரி, இப்போ உங்களை வந்து என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க? என்னோடய கரெக்ஷன் என்னென்னா, இப்போது முன்னை விட வந்து இப்போ என்னோடய நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிடுவீங்க? இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நார்மல் ஃபுட் தான். என்ன நார்மல் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு மார்னிங் இட்லி, தோசை, அந்த மாதிரி மதியம் மீல்ஸு, நைட்டு டிஃபன் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்பேன். அதர்வைஸ் முன்னாடி இருந்தே வந்து அந்த மற்ற பிராண்ட்ஸு, மற்ற பேக்கெட்டு இது எதுவுமே அந்த இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஓகே, இப்போ இந்த ஹெர்பல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சு? இம்ப்ரூவ்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த 3 டேஸ்லேயே எனக்கு நல்லா பெனிஃபிட் தெரிய ஆரம்பிச்சிது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, பண்ணாலுமே கூட காலையில் அதை முடிச்சுட்டு நான் அகெயின் வந்துட்டு ஆஃபீஸோ ஸ்கூலோ இல்லை காலேஜோ அப்படி போகும்போது ஐ ஃபீல் வெரி டயர்ட். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், பைக் அடைக்கிற மாதிரி ரொம்ப இதாக மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்மளோட பாடி இருக்கும். ஸோ ரொம்ப அது முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த விஷயத்தில் என்னால் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன் ரீசன் அப்படின்னா, எனக்கு என்ன ஃபுட்டு தெரிஞ்சதோ, நான் என்ன பார்த்தனோ, நான் என்ன கேட்கணும், அதை எதை கற்றுக்கிட்டனோ அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அதுலேயே வந்து எனக்கு தேவையான நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னா இல்லை. ஸோ அதனால தான் அந்த டயர்ட். இப்போது இந்த ஹெர்பல் லைஃப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து நானும் மார்னிங் வந்து 10 to 15 போவேன், 21 ஹாஃப் மேரத்தானும் ஓடுவேன், சைக்கிளிங் போவேன், சைக்கிளிங் ப்ளஸ் ரன்னிங்கும் பண்ணுவேன். அப்புறம் போயிட்டு குக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்புவேன். ஆஃபீஸ் இப்போ உங்கள் டைமிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கா? ஆமாம், நல்லாவே டைமிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டு சாட்டர்டே, அதாவது இந்த 2 monthsலேயே லாஸ்ட்டு சாட்டர்டே நான் ரன் பண்ணப்போ 10 கிலோமீட்டர் 44 மினிட்ஸில் முடித்தேன். வெரி குட். அது ஈவினிங் டைம். ஓகே, சேம் அதே மார்னிங் டைமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அந்த ரன் வந்து 10K பெஸ்ட் எவ்வளோ? 10K பெஸ்ட்டு வந்து 50. இப்போ வந்து 44 பண்ணுறது. இப்போ 40. இதுதான் டிஃப்ரென்ஸ். அந்த 44மே வந்து ஈவினிங் டைமில் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பண்ணால் இதோட பெட்டராக பண்ணுங்க. மார்னிங் டைம் பண்ணியிருந்தால் இன்னும் 2 நிமிஷம். ஸோ இந்த ஹெர்பல் லைஃப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது? ஆமாம். ஏன்னா இதில் உள்ள அந்த சயின்ஸ் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாடிக்கு வந்து ரொம்ப அது வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வெரி குட். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேறு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்கள் உடம்பு அது வந்து ஒரு காட் கிஃப்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். காட் கிஃப்டட் அப்படின்றத விட நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக வந்து ஒரு நல்ல விஷயத்த, அதாவது ஒரு அசட்டை சேர்த்து வைக்காட்டி கூட ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் லவ் பண்ணி அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாமல் அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து என்ன வேணாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம கூட இருக்கிறது நம்ம பாடி. சரி, இங்கே வர்ற பீப்புள் உங்களை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ மற்றவங்கள பற்றி நீங்கள் உங்களோட வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் யோசிக்கிறத விட
அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யோசித்தோம், ஒரு ப்ரிகாஷனாக இருந்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே. ஸோ அதுதான் எல்லோரும் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்களே தவிர யாரும் முன்னாடியே வந்து இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. என்ன ஒரு ரீசன்னா அவங்களோட அந்த மணி மேனேஜ்மெண்ட், அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுடைய இன்கம்ல இருந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதா? அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ஓகே, கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எனக்கு என் விஷயத்துக்கு என்ன தேவை, என் உடம்புக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நமக்காக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம உடம்புக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோமே தவிர மற்ற எதுலேயும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம பாடி ஹெல்த்தாக இருந்தால் நம்ம பாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது எங்களுக்கு போக போக ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்க முடியும்? நான் எப்படியும் வந்து 7 to 8 hours. ஓகே. அதாவது மினிமம் 7 hours தூங்குவேன், மேக்ஸிமம் வந்து 8 hours-குள்ளே தான். அது வந்து ஈவினிங் டைம். தேங்க்யூ வெரி மச்.